சென்னை பட்டினம்பாக்கம் கடலில் நேற்று 1200 விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்ட நிலையில் கரை ஒதுங்கிய மரப்பலகைகள், மாலைகள் உள்ளிட்ட குப்பைகளை அகற்றும் பணிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, எத்தனை மாநகராட்சி ஊழியர்கள் இந்த குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரம். சரிதா, வணக்கம். நேற்று விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்ட நிலையில் இன்று கரை ஒதுங்கிய மரப்பலகைகள், மாலைகள், குப்பைகளை மாநகராட்சி ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அந்த குப்பைகளை அகற்றக்கூடிய பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். காலை முதல் இவர்கள் இந்த சுத்தம் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இன்று மாலைக்குள் இந்த பணிகள் முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொது இடங்களில் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் நேற்று ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. முக்கியமா பார்த்தோம்னா சென்னை பட்டினம்பாக்கத்தில் மட்டும் 1200 சிலைகள் கரைக்கப்பட்ட நிலையில இன்று கரை ஒதுங்கக்கூடிய அந்த குப்பைகள், மரப்பலகைகளை ஜேசிபி இயந்திரங்களின் உதவியோடு அகற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். 100க்கும் மேற்பட்ட மாநகராட்சி ஊழியர்கள் மும்முரமாக இந்த பணியில ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இன்று மாலைக்குள் இந்த பணி முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.